எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். பகவத்கீதை டெய்லி படிச்சுட்டு வர்றோம். இன்னைக்கு 11வது அத்தியாயம் விஸ்வரூப சந்தர்சன யோகம். இன்னைக்கு பார்க்கலாம். அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கு அருள் புரிவதற்காக ஆத்மாவை பற்றிய மிக்க ரகசியமான எந்த விஷயத்தை நீ சொன்னாயோ அதனால் எனக்கு இதற்கு முன் ஏற்பட்டிருந்த மோகம் போய்விட்டது. தாமரை கண்ணா, சகல பூதங்களின் தோற்றம், மறைவு இவைகளை பற்றியும் அழிவில்லாத உன் மகிமையை பற்றியும் விரிவாக நீ உரைக்க நான் கேட்டேன். பரமேஸ்வரா, உன்னை பற்றி நீ என்ன சொன்னாயோ அது அப்படியேதான், வேறு விதமாக இல்லையாயினும் புருஷோத்தமா, உன்னுடைய ஐஸ்வர ஸ்வரூபத்தை நான் காண விரும்புகிறேன். பிரபோ யோகேஸ்வரா, அந்த ரூபத்தை நான் பார்க்கலாம் என்று எண்ணுவாயானால் அழிவில்லாத உன் வடிவத்தை எனக்கு காட்டியருள வேண்டும். பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் உள்ள என் உருவங்களை பார். அவைகள் பற்பல விதமாகவும் தெய்வீகமாகவும் பற்பல வர்ணங்களை கொண்டதாகவும் பற்பல உருவங்களை கொண்டதாகவும் இருப்பதை பார். பரதபுத்திரனே, ஆதித்யர்களையும் வசுக்களையும் ருத்ரர்களையும் அஸ்வினி தேவதைகளையும் மருத்துக்களையும் அப்படியே இதுவரை நீ பார்த்திராத பல ஆச்சரியங்களையும் பார். என்னுடைய இந்த தேகத்திலே சராசர பிரபஞ்சம் முழுவதையும், இன்னும் நீ எதை எதை பார்க்க விரும்புகிறாயோ அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது பார். ஆனால் உன்னுடைய இந்த கண்களால் என்னை பார்க்க முடியாது. தெய்வீகமான பார்வையை உனக்கு தருகிறேன். அதனால் என்னுடைய ஈஸ்வர சம்பந்தமான யோக மகிமையை பார். சஞ்சயன் சொல்கிறான், திருதராஷ்டிர மகாராஜனே, யோகங்களுக்கெல்லாம் பெருந்தலைவனாக ஹரி இப்படி சொல்லி அர்ஜுனனுக்கு தன்னுடைய ஜெகதீஸ்வர சுரூபத்தை காண்பித்தான். பல முகங்கள், பல கண்கள், பல அற்புத காட்சிகள், பல திவ்யாபரணங்கள், பல திவ்யா ஆயுதங்கள் இவைகளை கொண்டதும், திவ்யமான மாலைகளையும் வஸ்திரங்களையும் தரித்ததும், திவ்யமான சந்தனத்தை பூசியதும், எல்லா ஆச்சரியங்களுக்கும் இருப்பிடமும், ஒளி வீசுவதும், காலத்தை கடந்ததும், எல்லா திக்குகளிலும் முகங்களை உடையதுமான தன் ரூபத்தை காட்டினார். ஆகாயத்தில் 1000 சூரியர்களுடைய ஒளியானது ஒரே காலத்தில் கிளம்பினால் அது அந்த மகாத்மாவினுடைய ஒளிக்கு சமமாக இருக்கும். பலவிதமாக பிரிந்துள்ள உலகம் யாவும் அந்த தேவனின் சரீரம் ஒன்றிலேயே இருப்பதை அர்ஜுனன் கண்டான். பிறகு அந்த அர்ஜுனன் ஆச்சரியம் தாங்காமல் மயிர் சிலிர்க்க பகவானை தலையால் வணங்கி கைகூப்பி பரவசமானான். அர்ஜுனன் சொன்னதாவது, தேவா, உன்னுடைய தேகத்தில் சகல தேவர்களையும் காண்கிறேன். பிராணிகளின் கூட்டங்களையும் கமலாசனத்தில் வீற்றிருக்கும் பிரபுவான பிரம்மாவையும் சகல ரிஷிகளையும் தெய்வத்தன்மை பொருந்திய சர்ப்பங்களையும் காண்கிறேன். லோகநாதா, விஸ்வரூபா, எண்ணிற்கடங்காத புஜங்கள், வயிறுகள், முகங்கள், கண்களுடன் கூடியவனாய் முடிவில்லாத உன் உருவத்தை எங்கும் காண்கிறேன். உன் உருவத்தின் முடியையோ நடுவையோ அடியையோ நான் காண்கிறேன். கிரீட்டம் தரித்து கதையும் சக்கரத்தையும் ஏந்தி ஒளி பிழம்பாய் நாற்புறமும் ஒளி வீச எரியும் சூரியனும் அக்னியும் போன்ற காந்தியுடன் பார்க்கவே கூசும்படியான உன்னை எத்திசையும் காண்கிறேன். அறிய வேண்டிய பொருளாக கூறப்பட்ட அழிவில்லாத பரம்பொருள் நீ. இந்த உலகத்திற்கு உயர்ந்த ஆதாரம் நீ. அழிவில்லாதவன், நிலையான தர்மத்தை ரட்சிப்பவன் நீ. நைநாத புருஷன் நீ என்பதை தெரிந்து கொண்டேன். முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவனாகவும் எல்லையில்லாத சக்தி உள்ளவனாகவும் எண்ணற்ற கைகளை கொண்டவனாகவும் சந்திர சூரியர்களை கண்களாக கொண்டவனாகவும் எரிகின்ற அக்னியை முகமாக கொண்டவனாகவும் தன் ஒளியால் இந்த உலகத்தையே எரிப்பவனாகவும் உன்னை நான் காண்கிறேன். மகாத்மாவே, நீ ஒருவனே ஆகாசம் பூமிகள் இடைவெளியிலும் சகல திக்குகளிலும் பரவியிருக்கின்றாய். அற்புதமாகவும் உக்கிரமாகவும் உள்ள உன்னுடைய இந்த உருவத்தை கண்டு மூவுலகும் அச்சத்தால் நடுங்குகின்றது. இதோ இந்த தேவ கணங்கள் உன்னுடன் பிரவேசிக்கிறார்கள். சிலர் பயத்தால் கைகூப்பி உன்னை துதிக்கிறார்கள். மகர்ஷிகளும் சித்தர்களும் க்ஷேமம் உண்டாகட்டும் என்று சொல்லி உன்னுடைய குணங்கள் நிறைய பெற்ற தோத்திரங்களால் உன்னை துதி செய்கிறார்கள். ருத்ரர்களும் ஆதித்யர்களும் வசுக்களும் சாத்தியர்களும் விஸ்வே தேவதைகளும் அஸ்வினி தேவதைகளும் மருத்துக்களும் பித்ரு தேவதைகளும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் அசுரர்களும் சித்தர்களும் இவர்கள் எல்லோருமே வெகு ஆச்சரியத்துடன் உன்னை பார்க்கிறார்கள். நீண்ட புஜங்களை உடையவனே, பல முகங்கள், கண்கள், கைகள், தொடைகள், பாதங்கள், வயிறுகள், கோரைப்பற்கள் இவைகளுடன் கூடிய பெரு உருவத்தைக் கண்டு உலகங்களெல்லாம் நடுங்குகின்றன. அப்படியே நானும் நடுங்குகின்றேன்.
ஹே விஷ்ணுவே, ஆகாசத்தை அளாவி உள்ளவனும், ஒளி வீசுபவனும், அநேக வர்ணங்களை கொண்டவனும், வாயை திறந்துள்ளவனும், ஒளி வீசும் அகன்ற கண்களை உடையவனுமான உன்னை கண்டு நான் மனம் கலங்கி தைரியத்தையோ அமைதியையோ அடைய முடியாமல் இருக்கின்றேன். தேவர்கோனே, உலகின் உறைவிடமே, கோரை பற்களால் பயங்கரமானதும் பிரளய காலத்து அக்னி போன்றதுமான உன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு திக்கு தெரியவில்லை, அமைதியும் ஏற்படவில்லை. நீ எனக்கு அருள் புரிவாயாக. இந்த அரசர்களின் கூட்டங்கள், திருதராஷ்டிரனின் புத்திரர்கள், பீஷ்மர், துரோணர், இந்த கர்ணன், இவர்கள் மட்டுமல்ல, நம் சேனை தலைவர்கள் எல்லோருமே கோரை பற்களுடன் கூடிய பயங்கரமான உன்னுடைய வாய்களில் வெகு வேகமாக நுழைகிறார்கள். சில தலைகள் பொடியாக்கப்பட்டு பற்களிடையில் சிக்கி இருப்பதை காண்கின்றேன். நதிகளின் பல வெள்ளங்கள் சமுத்திரத்தை நோக்கி எப்படி ஓடுகின்றனவோ அப்படியே இந்த மானிட வீரர்கள் சுடர் விட்டெறியும் உன் வாய்களில் பிரவேசிக்கிறார்கள். கொழுந்து விட்டெறியும் தீயில் விழுந்து அழிவதற்காக எப்படி வெட்டிற்பூச்சிகள் வெகு வேகமாக வந்து விழுகின்றனவோ அப்படியே ஜனங்கள் நாசமடைவதற்காக அதிவேகத்துடன் வந்து உன் வாய்களில் புகுகிறார்கள். ஹே விஷ்ணுவே, எரிந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாய்களால் சகல லோகங்களையும் விழுங்கி எல்லா புறமும் நாக்கால் நக்கிக் கொள்கிறாய். உன்னுடைய உக்ரமான கிரணங்கள் உலகத்தை அனைத்தையும் கனலால் எரிக்கின்றன. தேவசிரேஷ்டனே, உக்ர ரூபம் கொண்ட நீ யார்? எனக்கு சொல். உனக்கு நமஸ்காரம், அருள் புரிவாயாக. ஆதி மூலமான உன்னை பற்றி அறிய விரும்புகிறேன். உன்னுடைய செய்கை என்னவென்று எனக்கு புரியவில்லை. பகவான் சொல்கிறார், உலகத்தை அழிக்கும் காலன் நான். உலகத்தை அழிப்பதற்காக தொடங்கியிருக்கிறேன். யுத்த பூமியில் நிற்கும் வீரர்கள் நீ இல்லாவிட்டாலும் அழியப் போகிறார்கள். ஹே சவ்யசாசியே, ஆகவே நீ எழுந்திரு. எதிரிகளை வென்று புகழை அடைவாயாக. செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை அனுபவி. இவர்களெல்லாம் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள். நீ நிமித்தம் என்ற ஒரு கருவியாக மட்டும் இரு. துரோணரும் பீஷ்மரும் ஜெயத்ரதனும் கர்ணனும் அப்படியே மற்ற யுத்த வீரர்களும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்களே. அவர்களை கொல், வருத்தப்படாதே, யுத்தம் செய். போரில் பகைவர்களை வெற்றி கொள்வாய். சஞ்சயன் சொல்கிறான். கேசவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் கைகூப்பி உடல் நடுங்கி நமஸ்கரித்து மிகவும் நடுக்கத்துடன் மறுபடியும் வணங்கி குரல் தழுதழுத்தபடி மறுபடியும் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறான், ரிடிகேஷனே, உன்னுடைய மகிமையை கீர்த்தனம் செய்வதனால் உலகம் மகிழ்ச்சி அடைகிறது, அதில் ஆசையும் கொண்டுள்ளது. ராட்சசர்கள் பயத்தால் திக்குகளை நோக்கி ஓடுகிறார்கள். சித்தர் கூட்டங்கள் எல்லாம் உன்னை வணங்குகின்றன. இது பொருத்தமானதுதான். ஹே மகாத்மாவே, பிரம்மாவுக்கு ஆதி கர்த்தாவும் சிரேஷ்டனுமான உன்னை எப்படி வணங்காமல் இருக்க முடியும்? முடிவில்லாதவனே, தேவர்கோனே, ஜெகநாதனே, நீ சத் அசத் என்பவைகளை காட்டிலும் உயர்ந்ததான அழிவில்லாத பரம்பொருள். நீ ஆதி தேவன், புராண புருஷன், இந்த உலகத்தை தாங்கும் உயர்ந்த ஆதாரம், எல்லாம் அறிந்தவன், அறிய தகுந்தவன், பரமபதம், எண்ணிலா வடிவம் கொண்டவன். இந்த உலகெங்கும் நீ பரவி இருக்கிறாய். நீயே வாயு, நீயே யமன், நீயே வருணன், நீயே சந்திரன், நீயே பிரஜாபதி, நீயே பிரம்மாவின் தந்தை. உனக்கு 1000 தடவை நமஸ்காரம். மறுபடியும் மறுபடியும் உன்னை நமஸ்கரிக்கிறேன். உன்னை முன்புறமும் வணங்குகிறேன், உன்னை பின்புறமும் வணங்குகிறேன். எல்லாம் ஆனவனே, உன்னை எல்லா புறமும் வணங்குகிறேன். எல்லையில்லா வீரியம் கொண்டவனே, நீ முடிவற்ற பராக்கிரமம் உள்ளவன். நீ எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றாய், ஆகவே எல்லாமாக இருக்கின்றாய். உன்னுடைய இந்த மகிமையை அறியாமல் தவறாகவோ அன்பினாலோ நான் உன்னை தோழன் என்று எண்ணி அடே கிருஷ்ணா, அடே மாதவா, அடே யாதவா, அடே நண்பா என்று அடக்கமில்லாமல் உன்னை அழைத்தேன். மற்றும் அச்சுதா, விளையாடும்போது, படுக்கும்போதும், புசிக்கும் போதும் அல்லது ஏகாந்தத்திலும் மற்றவர் எதிரிலும் உன்னை பரிகாசத்துக்கு என்னென்ன அவமதிப்பு செய்திருக்கிறோனோ அதையெல்லாம் மன்னித்து விட வேண்டும். அளவிட முடியாதவனான உன்னை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நிகரில்லா மகிமை கொண்டவனே, இந்த சராசர பிரபஞ்சத்திற்கு நீயே தந்தை, வணங்கத்தக்கவன், குரு, சிரேஷ்டன், மூவுலகிலும் உனக்கு சமமானவனே கிடையாது. உயர்ந்தவன் எங்கிருப்பானோ அந்த இடத்தில் நீ இருக்கிறாய். ஆகவே என் உடல் தலை மீது படும்படி நான் சாஷ்டாங்கமாக உன்னை வணங்கி ஈசனும் துதிக்கத்தக்கவனுமான உன்னை அருள் புரிய வேண்டும் என்று கோருகிறேன். தேவா, மகனுக்கு தந்தை போலவும், நண்பனுக்கு நண்பன் போலவும், காதலனுக்கு காதலி போலவும் இருந்து பிழையை பொறுத்தருள வேண்டும். ஹே தேவா, தேவேசா, ஜெகன்னிவாசா,
இதற்கு முன் நானோ பிறரோ கண்டிராத உன் உரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். என் மனம் பயத்தால் நடுங்குகிறது. இதற்கு முன் இருந்த அந்த உருவத்தையே எனக்கு காட்டி அருள வேண்டும். 1000 தோள் படைத்தவனே, எல்லாமாக நிற்பவனே, கிரீடம் தரித்து கதையையும் சக்கரத்தையும் கையிலேந்திய உன்னை அப்படியே காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே 4 கைகளை கொண்ட அதே ரூபத்துடன் சேவை தர வேண்டும். பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, நான் உள்ளம் குளிர்ந்து என்னுடைய யோகத்தினால் உனக்கு இந்த உருவத்தை காண்பிக்கிறேன். தேஜோமயமானதும் எங்கும் பரவியதும் ஆதி மூலமான இந்த உருவத்தை நீ ஒருவன் தவிர மற்ற யாரும் இதற்கு முன் கண்டதில்லை. குருகுல சிரேஷ்டனே, வேதங்களை கற்றறிந்ததும் யஜ்ஞங்கள் நடத்தினாலும் தானங்கள் செய்தாலும் கிரியைகளை செய்தாலும் உக்கிரமாக தவம் செய்தாலும் மானிட உலகில் உன்னை தவிர மற்றவர் இந்த உருவில் என்னை காண முடியாது. இப்படிப்பட்ட என்னுடன் கோர ரூபத்தை பார்த்து நீ நடுங்க வேண்டாம். பயம் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் மறுபடியும் முன்பு இருந்த அதே உருவத்தை பார். சஞ்சயன் சொல்கிறான், வாசுதேவன் அர்ஜுனனை பார்த்து இவ்வாறு சொல்லி மறுபடியும் தன் ரூபத்தை காண்பித்தார். இதற்கு முன் பெரிய உருவத்தில் இருந்தவர் சாந்தமான உருவத்தை தாங்கியவராய் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த அர்ஜுனனை தேற்றினார். அர்ஜுனன் சொல்கிறான், ஜனார்த்தனா, சாந்தமான இந்த உன்னுடைய மானிட வடிவத்தைக் கண்டு மன அமைதி பெற்றேன். என் இயற்கை நிலையை அடைந்துள்ளேன். பகவான் சொல்கிறார், பார்ப்பதற்கு மிகவும் அரிதான என் ரூபத்தை நீ கண்டாயோ அந்த ரூபத்தை எப்பொழுது காண்போம் என்று தேவர்களும் ஆவல் கொண்டுள்ளார்கள். நீ என்னை கண்டது போல் வேதமோதியாவது தவத்திலாவது தானம் செய்தாவது என்னை காண முடியாது. சத்ருக்களை தகிப்பவனே, இந்த நிலையில் என்னை காண்பதற்கு அனன்ய பக்தி ஒன்றிருந்தால் மட்டும்தான் முடியும். அது ஒன்றினால்தான் என்னை உள்ளபடி அறியவும் பார்க்கவும் அடையவும் முடியும். பாண்டவனே, எவனொருவன் எனக்காக கர்மங்களை செய்து என்னையே உயர்நிலையாக கொண்டு எனக்கே பக்தனாகி பற்றுதலை நீங்கி எல்லா உயிரிடமும் விரோதமின்றி பழகுகிறானோ அந்த பக்தன் என்னை அடைகிறான். இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூப தர்ஷன யோகோ நாம ஏகாதசோத்தியாய. பகவானுடைய விஸ்வரூபம் எவ்வளோ நல்லா இருந்தது இல்லையா? எல்லாரும் அனுபவிங்க. Thank you.